Hi guys, hope you all doing good. நான் உங்களுக்காக தான் இந்த வீடியோ செய்கிறேன். ஸோ என் வேனிட்டியில் என்னென்ன இருக்குது ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ஷில் அவுட். இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஹேர் டூ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியர்லி 30 to 40 ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணலாம். தென் இது வந்து டேஃப்ட்டு. ஸோ இதுவும் வந்து ஒரு ஹார்ட் ஹோல்டிங் ஸ்ப்ரே தான். இதில் வந்து நிறைய வேரியண்ட் இருக்குது, 5, 6ன்னு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து கேஸ் டிப் ஸ்ப்ரே. ஸோ இது எதுக்குன்னா அதோட சப்ஸ்டியூட்டுக்காக வச்சுருக்கேன். இது ஒரு மூஸ் அண்ட் இது வந்து வெல்லா ப்ரொஃபஷ்னலோடது அண்ட் நோவாவோட மூஸ். நான் வந்து ஒரு ஸ்ப்ரே எடுத்தேன்னா அதுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டுக்கு நான் ஒன்று எடுத்துப்பேன். ஸோ இதுவும் வந்து ஒரு ஹோல்டிங் ஸ்ப்ரே தான். நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி வந்து ஒரு ஹோல்டிங் ஸ்ப்ரே எடுத்தேன்னா அதுக்கு சப்ஸ்டியூட் நான் ஒன்று எடுத்துப்பேன். ஷைன் ஸ்ப்ரே இது டேஃப்டோடது ரெட் கலர். பட் நான் வந்து ஷைன் ஸ்ப்ரே ரொம்ப மினிமமாக தான் யூஸ் பண்ணுவேன் ஃபினிஷிங்கில், அதனால் அது மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ வச்சது வந்து ஹீட் ப்ரொடக்டர். ஸோ நெக்ஸ்ட் நான் வைக்க போகிறது சீரம். ஸோ நான் என்கிட்ட நிறைய டைப் ஆஃப் சீரம்ஸ் இருக்குது. பட் நான் மோஸ்ட்லி வந்து என்ன எனக்கு பிடிக்குமோ அந்த ஹேர் ஸ்டைலுக்கு என்ன செட் ஆகுமோ அந்த மாதிரி 2 சீரம் எடுத்துப்பேன். ஸோ இது வந்து லாரியலோட மேஜிக் ரீடச் ஹேர் ஸ்ப்ரே. ஸோ க்ரே ஹேர்லாம் இருக்குல்ல அவங்களுக்கு வைக்கிறதுக்கு. இது ஃபைபர் பவுடர். இதுதான் வந்து ஸ்ப்ரே அண்ட் பவுடரோட லிஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் வைக்க போகிறது வந்து ஒரு பாக்ஸ். அது வந்து செஷன் பாக்ஸ். ஸோ இதுக்குள்ளே எல்லா பேசிக் நீட்ஸுமே நான் வச்சுருப்பேன். செஷன் கிளிப்பு, பேண்ட்ஸு அந்த மாதிரி எல்லாமே நான் வச்சுருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா கிளிப்ஸ் வேணும் இல்லையா, அது வந்து தனியாக வச்சுப்பேன். இதுவும் வந்து ஒரு யூபின் பாக்ஸும் நான் வச்சுப்பேன் எப்பயுமே. ஏன்னா நான் வந்து நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வேணும். இது வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன். நான் இன்றைக்கி பண்ண போகிறது கேர்ள்ஸ் ஹேர் டூ. ஸோ அதனால் நான் வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷனில் கேர்ள்ஸ் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கோம்ஸ் என்னென்ன வேணுமோ அதை எடுத்துக்கிட்டேன் எனக்காக. இதில் வந்து நான் என்றைக்குமே மறக்காமல் எடுத்துகிட்டு போகிற ஒன்று வந்து டெயில் கோம். ஸோ ஒரு டெயில் கோம் இருந்தாலே போதும், நம்ம எல்லா ஹேர் டூமே பர்ஃபெக்டாக முடிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஹீட் டூல்ஸ் பார்க்க போகிறோம். அப்படின்னா ஸ்ட்ரைட்னர், க்ரிம்பர் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ளோ ட்ரையர். இது வந்து ஐகானிக் பிராண்ட். இது மோஸ்ட்லி நான் வந்து ஐகானிக் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக. ஸோ வந்து ஐகானிக். சப்ஸ்டியூட்டுக்காக நான் வச்சுருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதை விட கம்மி பிராண்ட்ஸில் இருக்கும். ஐகானிக்கோட க்ரிம்பர் இப்போ வச்சது. இது வந்து மைக்ரோ க்ரிம்பர். ஸோ பெரிய க்ரிம்பர் யூஸ் பண்ணாமல் ஐ ப்ரிஃபர் மைக்ரோ க்ரிம்பர். இதுவும் கர்லர். இது வந்து 22 mm. நெக்ஸ்ட்டு வந்து ஐகானிக்கோட மினி ஸ்ட்ரைட்னர். ஸோ இது மோஸ்ட்லி வந்து ஸ்ட்ரைட்னர் நான் யூஸ் பண்ண மாட்டேன், இருந்தாலும் யூஸ் வேணும் சாரீ ட்ரிப்பிங்க்கெலாம் அப்படின்னா வந்து ஐகானிக்கோட ஸ்ட்ரைட்னர். அதோடு வந்து ஒரு சப்ஸ்டியூட்டுக்காக ஒரு ஸ்ட்ரைட்னர் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் ஐகானிக்லேயே. அண்ட் வந்து இது வந்து 3-in-1 வேகாவோட ஸ்ட்ரைட்னர், கர்லர், க்ரிம்பர். இதெல்லாமே நான் எடுத்து முடித்ததுக்கப்புறம் ஸோ இதை வந்து பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜங்ஷன் பாக்ஸ், அதாவது கனெக்ஷன் பாக்ஸ் இருக்கும்ல, கரண்ட் சுவிட்ச் போர்ட்லேருந்து கனெக்ட் பண்ணோம் இல்லையா, அது வந்து நானே கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணது. ஸோ இந்த பாக்ஸை ஒன்று எடுத்து வச்சு என்னோடய வேனிட்டி டீயை க்ளோஸ் பண்ணிடுவேன். அவ்வளோதான் கைஸ்.